வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டான குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி இந்த மாதிரி தோல் நீக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த உருளைக்கிழங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ, நான் பட்டை, ஏலக்காய், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, பிரியாணி இலை, சோம்பு, என்ன வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏலக்காய் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதை வந்து ஒரு வதக்கிட்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வந்து வதக்கிடணும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான். சேர்த்துட்டு இந்த மல்லித்தலையை வந்து நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை வந்து நல்லா வதங்கிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம தக்காளியை சேர்த்துட்டோம். இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. அடுத்ததாக வந்து தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த அரை மூடி தேங்காயில் 3/4 வாசி நான் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1:2 ரேஷியோவில் போடணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து போட்டுக்கணும். அதுதான் ரேஷியோ. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கணும். இப்போ அதை நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா உருளைக்கிழங்க லைட்டாக ரொம்ப நல்லா வேக விடாமல் ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கேரட் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கூடயே. இப்போ தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் அந்த மசாலாவுடைய வாசனையெல்லாம் போகும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்திட்டோம். தேங்காய் பால் இல்லை, அரைச்ச தேங்காயை அப்படியே சேர்த்துருக்கோம். இப்போது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில், சிம்மை விட கொஞ்சம் அதிகமான ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ வந்து அந்த 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். மல்லித்தலையை தூவிட்டு ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி குருமா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.